பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு சகோதரி என்னிடத்தில் பேசுனீங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ள கூட விட்டு கொடுக்கிற எண்ணம் இல்லையே, கூட பிறந்த சகோதரர்களுக்குள்ள விட்டு கொடுக்கிற அனுபவம் இல்லை. ஆலயத்துக்கு வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் ஒருமனப்பட்ட ஐக்கியம்னு சொல்கிறோம். ஆனால் மனிதனுக்கு ஆட்டி படைக்கிற எண்ணங்கள் இன்னும் இருக்கத்தானே செய்து அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தீங்க. என்னென்னா, சகோதரர்களுக்குள்ள தகப்பன் கொடுத்த சொத்தில் அண்ணன் ஏன் இதையும் சேர்த்து அடிச்சுட்டு போகிறாரே, நான் எப்படி இதை என்ன சொல்ல, கூட பிறந்தவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல பிரதர், மனுஷனுக்கு இருக்கிறது போதுங்கிற எண்ணம் வரவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்தீர்கள். உண்மைதான். மனித வாழ்க்கையில் தீராத ஒன்று என்னன்னா ஆசை. எவ்வளவு இருந்தாலும் ஆசை தீரவே மாட்டேங்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இந்த பூமியில் ஆட்டி படைக்கிறது. எவ்வளவு பெரிய மனுஷனாக இருக்கட்டும், அவனுக்கு ஆசை இருக்கு. எவ்வளவு சாதாரண மனுஷனாக இருக்கட்டும், அவனுக்கு ஆசை இருக்கு. பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் மனிதனை ஆட்டி படைக்கிற ஒன்று என்று சொன்னால் ஆசை. இந்த ஆசையை மட்டும் மனுஷன் அடக்கினான்னா எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வேதத்தில் பாருங்க, பவுலோட ஊழியம் செய்த ஒரு மனிதன், அவன் பேர் தேமா என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த தேமா எதனால் பவுலோட்டு பிரிஞ்சு போனானா? உங்களுடைய வேதாகமத்தை எடுங்க, 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும், எனக்கு ஒரு ஆசை உண்டு, இயேசுவை காண வேண்டும், எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும், எனக்கு ஒரு ஆசை உண்டு, இயேசுவை காண வேண்டும், எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். வானகமே ஐயகமே எனது ஆசை நிறைவேறுமா, வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா, எனது ஆசை நிறைவேறுமா, எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும், எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். ஐயா, ஆசை மனிதனுக்கு வாழ்க்கையில் ஆசை பிறந்ததுலேருந்து இருக்கத்தான் செய்யும். இங்கே பாருங்க, 2 தீமோத்தேயு 4:10 ஊழியக்காரன், வேற யாரும் இல்லை, ஊழியக்காரன் எப்படி வேதம் சொல்லுது, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது தன்னைத்தான் என்ன செய்யணும்? வெறுக்கணும். தனக்குன்னு ஒரு சிலுவை இருக்கு, அதை எடுக்கணும், இயேசுவை பின்பற்றி வரணும். அப்படி வர்றவன் உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாத்தையும் என்ன செய்யணும்? உதறிட்டேனா. ஏன்னா இயேசுன்னு சொன்னார், என்னை பொறுத்த பின்பற்ற விரும்பினா தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது நிலத்தையாவது விட்டவன் நூறத்தனையா பெறுவான்னு பேதுருவுக்கே பதில் சொன்னார். பேதுரு கேட்டார்,
எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஆண்டவரே. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பேதுரு கேட்குறார், இயேசுவை பார்த்து கேட்குறார். என்ன கேட்குறாரு? நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே. வாசிங்க, மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, எப்பொழுது பேதுருட்ட சொல்கிறார், எப்பா நான் உன்னைய பாறையாக்குறேன், நீ நாணலாக இருக்கிற யோனாவின் குமாரனான சீமோனே, நீ என்ன செய்கிற? சீமோனா இப்போதைக்கு பேதுருவாக இருக்கிற, உன்னை நான் பாறையாக்க போகிறேன்னு சொல்லி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னவர் மட்டுமல்ல, பரலோகத்தின் திறவுகளை உன் கையில் தாண்டா கொடுக்க போகிறேன்னது மட்டுமல்ல, நீ பூலோகத்தில் எதை கட்டுறியோ அது உனக்கு அப்படியே நடக்கும், எதை கட்டவிழ்க்கிறியோ அப்படியே நடக்கும்னு சொன்ன அவ்வளவு சொல்லி சொல்கிறார். அந்த சொன்ன உடைய இவ்வளவு கேட்ட பேதுரு ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாரு? ஐயா, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி வந்தோம் ஐயா, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ அவர் சொன்னார், என்ன கிடைக்கும்? மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, மகிமையுள்ள தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனம். ஆனா இன்னைக்கு நம்முடைய கண் எது மேல இருக்கு? எனக்கு கண்பானுடைய. அதனால தான் எபிரேயருக்கு எழுதும்போது மிக அழகாக எழுதினார். என்ன எழுதினார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். எபிரேயருக்கு எழுதின அந்த ஆக்கியோன் 11ஆம் அதிகாரத்தில் 6வது 7வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவை தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் உலகத்துக்குரியது கிடையாது. நம்ம தேடுறவருக்கு அவர் பலன் தருவார். நாம் எந்த பலனை எதிர்பார்க்கிறோம்? அநேக நேரங்களில் நம்ம எதிர்பார்ப்பு இந்த உலகத்துக்குரியதாக இருக்கா அல்லது மேலானவைகளாக இருக்கா? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு ஆசை 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 ஆட்டி படைக்குது. பெரிய ஊழியக்காரன் யார்? தேமா. ஆனால் அவனுக்கும் கூட ஆசை விட்டு வைக்கிற. அதனால தான் பவுலை விட்டு பிரிஞ்சு தெசலோனிக்க பட்டணத்துக்கு அதை எழுதுகிறார் 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். இந்த உலகத்தில் என்ன ஒவ்வளோதான் சேர்த்து எவ்வளோதான் ஆசைப்பட்டு கூட்டினாலும் போகும்போது ஒன்றும் இருக்க போகிறதில்ல. உலகத்தில் கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது, கொண்டு போகிறதும் ஒன்றும் கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு ஆசை போயிருக்கா? எனக்கு அன்பானே, நாம் எதை நோக்கி பார்க்கிறோம், எதை நாடி நிற்கிறோம்? மேலானவற்றை நாடி நிற்கிறவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே குப்பையாக தெரியும். ஆனால் அநேக நேரங்களில் நமக்கு இனி வரும் பலன் மேலே நம்பிக்கை இருக்கா? இந்த உலக வாழ்க்கையில் தான் ஆசை இருக்கா? ஆசை என்பது எவ்வளவு பெரிய மனுஷனையும் ஆட்டி படைக்குது. சாதாரண ஊழியக்காரனில் பவுல் பெரிய செல்வந்தனாக இருந்து எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி ஐயா வந்தவன். ஏன்னா அவரே சொல்கிறார், எனக்கு லாபமாக இருந்தவைகள் பிலிப்பியரில் வாசிக்கிறோம், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன்னு சொல்லி ஐயா எல்லாவற்றையும் விட்டு வந்த பவுலோடு இருந்த ஊழியக்காரன் அவனை கூட ஆசை விட்டு வைக்கல. அது எது மேலே ஆசை வச்சான்? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. இந்த உலகத்தில் பிறக்கும்போது மனுஷனுக்கு ஆசை, போகிற வரைக்கும் ஆசை. பிறந்த குழந்தைக்கு பாருங்க, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பொம்மைக்கு ஆசை வைக்கிறோம், அதுக்கு பின்னாடி கொஞ்சம் மேலானதுக்கு ஆசை வைக்கிறோம், கடைசி வளர ஆசைகளும் வளர்ந்து மனிதனை ஆட்டி படைக்கும். அதனால தான் புத்தர் சொன்னார், எல்லா துன்பத்திற்கு காரணம் என்னதுதான்? ஆசை. இயேசு இந்த பூமியில் அதனால தான் சொன்னார், ஐயா
அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? யோவான் அதாவது 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும். அதுதாங்க அவருடைய தாகம். நீயும் நானும் கெட்டு போயிடக்கூடாது. நாம் எதுக்குத்தான் வந்தோம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்படி சொல்லி வந்தோம்? ஒரு மனுஷனை பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். எப்போ? அவனுக்கு புத்தி வந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போய், தகப்பனே, உமக்கும் பரத்துக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரனுக்கு எனக்கு தகுதி இல்லை, கூலிக்காரில் ஒருத்தரை வச்சுக்கணும். எனக்கு அன்பான, ஆனால் கூலிக்காரனா ஆண்டவர் வச்சாரு இல்ல. அவன் எதிர்பார்த்தது என்னது? என்ன கூலிக்காரனை ஒருத்தரா சேர்த்துக்கங்கண்ணா. ஆனால் கூலிக்காரனா வச்சுருந்தாரு. கூலின்னா என்ன? அன்றைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, கூலின்னா என்ன, சம்பளம்னா என்ன? எனக்கு அன்பானவர்களே, நிறைய கேள்வி கேட்குறீங்க. கூலிங்கிறது என்ன தெரியுமா? அன்னன்னைக்கு கிடைக்கிறது. சம்பளம்னா என்ன தெரியுமா? பாவத்துக்கு மொத்தமாக கிடைக்கிறது. அதே போல் பலன்னா என்ன? அதைத்தான் இங்கே வாசித்தோம். தேவன் உண்டென்றும் அவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். அந்த பலன் எப்போ கிடைக்கும்? வசனத்தை கை கொள்ளும் போது கிடைக்கும். சங்கீதம் 19:11 என்ன வாசிக்கிறோம்? வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 19, சங்கீதம் 11 வசனத்தை பாருங்கள். மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால். எதை? உம்முடைய வார்த்தையை, அவருடைய செயல்களை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. நீதிமொழிகள் 11:30 பாருங்க. எதனால பலன் உண்டு? நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். அதனால பலன் உண்டுங்க. ஐயா, நமக்கு இன்னைக்கு உலகத்தில் எது தெரியாது தெரியுமா? நமக்கு இனி வரக்கூடிய பலன் என்ன, அது விளங்கலை. அதனால தான் இன்றைக்கும் சொல்கிறோம், ஆண்டவர்கிட்ட வர்றோம், என்ன கிடைக்கும். இவ்வளோ நாள் கோயிலுக்கு வந்து என்ன கிடச்சி? எனக்கு என்ன கிடச்சி? எனக்கு அன்பானே, இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை கொடுத்துருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சுருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் நாம் நிற்கிறோம்னா, நிர்மூலமாகாமல் இருக்கோம்னா அது கிருபை. அதை உணர்ந்து நம்ம சொல்கிறோமா? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துட்டார்? என்னங்க கொடுக்கலை? இதுவரைக்கும் என்ன கொடுக்கலை? தன்னையே பலியாக கொடுத்தார். நம்மளை கூலிக்காரனா இல்லைங்க. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக முடியும். தகப்பனை போய் சொன்னால் என்னை கூலிக்காரில் ஒருத்தர வச்சுக்க. அவருடைய எண்ணம் தெரியுமா? எப்போ என் பிள்ளை வருவான், சாப்பிட்டானோ, தூங்குனானோ, எங்கே இருக்கானோ, எப்போ வந்துடுவானோ. அவன் வர்ற வழியவே பார்த்துக்கிட்டு இருந்தான். எப்போ வந்தானோ ஓடி போய் அவனை கட்டி அணைச்சி, அவன் வஸ்திரத்தை மாற்றி, மோதிரத்தை மாற்றி, கொழுத்தை கண்டு அடித்து, என் மகன் காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான், மரித்தான், உயிர்த்தான். அதுதான் தகப்பனுடைய ஆசை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க மனுஷனுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேல் இருக்கிற ஆசை சார வரைக்கும் விட மாட்டேன். ஐயா, அவர் நம்ம மேலே வச்சுருக்க ஆசை என்ன தெரியுமா? எப்படியாவது என் பிள்ளை என்னை தேடி வந்துட மாட்டானா, என்னை தேடிட மாட்டானா. எனக்கு அன்பானுள்ளே, அநேக நேரங்களில் பலன் என்பது என்னன்னு நமக்கு தெரியலை. அதனால தான் நம்ம அதை ஆசைப்படலை. மோசைக்கு தெரிஞ்சு, அதனால தான் எபிரேயர் 11:24 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அங்கே கமா வச்சுட்டார், வாசிங்க 11:24. தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரக்கூடிய பலன். ஐயா, தேவன் உண்டுங்கிறவன் அவர் பலன் அளிக்கிறார்னு நம்பணும். ஏன்னா நம்மளும் விசுவாசிக்கிறோம், பிசாசு விசுவாசிக்குது. யாக்கோபு எழுதும்போது எழுதுகிறார் 2:19, தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் என்ன செய்யுது? விசுவாசித்து நடுங்குகிறது. யாக்கோபு 2:19, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதுதான். சரி, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத என கண்மலை விசுவாசிக்கிறதுல நம்மளோட பிசாசு நடுங்கவே செய்யுது. ஆனால் நமக்கு மகனாக கொடுத்துருக்காரே, அந்த பாக்கியம் அதுக்கு இருக்கா? ஏன்னா பலன் என்பது என்ன? இயேசு சொன்னார் வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கேற்ற அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்றாரே. ஐயா, பலன்னா என்ன, கூலினா என்ன? இன்னும் சொல்ல போனா ஐயா, நமக்கு அது விளங்கலை. அதுதான் காரணம். கூலிக்காரனாக இருக்கிறது ஏதோ அன்றைக்கி வந்தானா கூலி முடிஞ்சு. கூலிங்கிறது என்ன? அன்றன்றைக்கு உரியது. லேவியராகமம் 19:13 படி கூலி எப்படி கிடைக்கும் பாருங்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. அன்னைக்கே கொடுத்து தீர்த்துருவார். நாம கூலிக்காரனாக இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. எதுக்கு ஆசைப்படுறோம்? இனி வரும் பலன்ல ஆசைப்படுறோமா? இல்லை கூலி? எனக்கு கண்பார்களை கூலிக்காரனுடைய கூலி அன்னன்னைக்கு. அதனால தான் மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு ஓமையை சொன்னார். பாருங்க, 20ஆம் அதிகாரத்தில் 2ஆம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்க. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒரு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். அன்னைக்கே அந்த கூலியை சாயந்தரத்தில் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துருவார். நம்ம கூலிக்காரனா இருக்கணுமா, மகனா இருக்கணுமா, மகளா இருக்கணுமா? எது மேலே இன்னைக்கு ஆசை வச்சுருக்கோம்? நாம் இன்னைக்கு சொல்கிறோம் ஆசைன்னு. நாம் பாடுறோம், எனக்கு ஒரு ஆசை உண்டு, இயேசுவை காண வேண்டும்லாம் பாடுறோம். ஆசையானது அலைந்து தேடுகிறது. எதை தேடுது? அதுதான் முக்கியம். எனக்கு கண்பார்வை, இந்த உலக ஆசை நாம் பாடும்போது எல்லாத்தையும் தான் பாடுறோம். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, உடல் பொருளாவி உடமைகள் யாவும் கொடுத்து விட்டே, நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இப்படித்தான் பாடுறோம். ஆண்டவருக்குள்ள வந்தவனு எல்லாத்தையும் விட்டுற முடியுதா? நாம கூலிக்காரன் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? அதனால தான் சொல்றாரு, மீகாவில் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க.
இந்த கூலியை குறித்து வேதத்தில் மிக அழகாக நிறைய காரியங்கள் எழுதியிருக்கார். மீகா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கா இல்லையா? அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆமா, அதனாலதான் எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பீலையாமுக்கு குறி சொல்ற கூலியை தூக்கிட்டு போனாங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் எவன் கூலி இல்லாமல் கூலி இல்லாமல் கதவுகளை போட்டுவான், என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். ஆமா, எங்க போனாலும் எது கிடைக்கும்? ஆண்டவர்கிட்ட எதை எதிர்பார்க்கிறோம்? கூலிக்காரனா இருக்கணுமா அல்லது பிள்ளையா இருக்கணுமா? மேலான அந்த இடத்த இனி வரும் பலன் நமக்கு வேணுமா? நம்முடைய கண்கள் எதிர் மேல் நோக்கமாக இருக்குது. எவ்வளோ பெரிய மனுஷனுக்கும் ஆசை இந்த உலகத்தில் ஆட்டி படைக்குது பிரதர், ஆட்டி படைக்குது சிஸ்டர். கூலிங்கிறது எனக்கு அன்பானோலே, ஆண்டவர் நிச்சயமா அவனவனுக்கு தக்க பலன் கொடுக்கணுமா, கூலி கொடுக்கணுமா? கூலிங்கிறது என்ன? இன்னைக்கு வேலை பார்த்தா இன்னைக்கோட முடிஞ்சு. இந்த உலகத்தில் கூலி வாங்குறது தான். ஆண்டவருக்கு நான் என்ன செஞ்சேன் அவர் எவ்வளவோ நமக்கு செஞ்சிட்டார், கணக்கு தீர்ந்து போச்சு. இனி வரும் பலன்னா நாம் அதுக்கு என்ன எதிர்பார்த்துருக்கோம்? அதனால தான் மோசே சொல்கிறாரு, என்ன செஞ்சாராம்? விசுவாசத்தினாலே தான் பெரியவனான போதும் முதலாவது என்ன செய்தானா? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்து தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்கள், அதென்ன எகிப்திலுள்ள பொக்கிஷங்கள்? எகிப்திலுள்ள பொக்கிஷம் கிட்டத்தட்ட 50,000 டன் தங்கம். தாவீது ஆண்டவர் கொடுத்த 3200 டன்னு தன்னால் இயன்ற மட்டும் சேர்த்து ஆலயத்தை கொடுத்தான். அவன் சொன்னான், என்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சையினால் கொடுத்தேன். அந்த எகிப்தில் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். ஆனால் இவ்வளவுக்கும் இவன் வளர்க்கப்பட்டது கூட கூலி கொடுத்தான் வளர்த்தாங்க. யார்? மோசே வெறுக்கிறானே அவனுக்கு அவனுடைய தாய் வளர்ப்பதற்கு பார்வோனுடைய குமாரத்தி என்ன சொன்னா? நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், நீ எனக்காக வளர்த்திடுனா. ஆனால் அவள் தேவனுக்காக வளர்த்திருந்தா. எனக்கு கண்பார்வை. அதனால தான் விசுவாசத்தில் பெரியவனான போது அநித்தியத்தை வெறுத்தான், பாவ சந்தோஷங்களை வெறுத்தான். இனி வரும் பலன் மேலே நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி வாழ்ந்தவன் மோசே. இன்றைக்கு நம்முடைய ஆசை எது? கூலிக்காரனாக இருக்கணுமா, பிள்ளையாக இருக்கணுமா? எங்கோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம், புத்தியினராக இருந்தோம். தீத்து 3:3 வாசிக்கிறபடி, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பு பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் அப்படி பொழிந்திருக்கிற நமக்கு எது ஆசை? கூலிக்காரனா இருக்கிறதா, பிள்ளையா இருக்கிறதா, இனி வரும் பலனா அல்லது சம்பளமா? தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா 5000 ரூபா செலவு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு ஃபாரின் ஃபண்டா அப்படின்னு. இல்லைங்க,
தெருவில் போய் பிரசங்கம் பண்ணி அதில் வரதை எடுத்து இதில் போட்டு இதிலேருந்து எதாவது மிச்சம் வந்து இந்த பார்வையற்ற மக்கள் சபையை நடத்தி 32 வருஷ காலமாக 92லேருந்து ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நடத்தி வருகிறார். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். இப்போ கூட திருநெல்வேலியில் ஒரு கட்டடப் பணி நடக்குது. எதுக்குன்னா பார்வையற்ற அன்பு தாய்மார்கள் அவங்க தங்குறதுக்கு இடம், ஏன்னா என்னதான் இருந்தாலும் பெண்கள் தனியாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு இடம் வைக்கணும். எத்தனையோ பேர் இன்றைக்கி கைவிடப்பட்ட பார்வையற்றோர் வயதானவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஐயா எங்களுக்கும் ஒன்று வைக்கக்கூடாதா, எங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கக்கூடாதா, நாங்களும் இந்த பூமியில் பிறந்துட்டோம் ஐயா, எங்களையும் ஆண்டவர் தானே கொடுத்து படைச்சார், எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. ஆகையினால் அவர்களுக்கும் ஒரு அறை கட்டி வருகிறோம். எனக்கு ஒரு ஆசை, அவங்களுக்கு நல்ல வசதியாக உள்ளேயே அட்டாச்சு பாத்ரூமோடு கட்டணும் அப்படின்னு ஆசை. ஒரு 800 சதுரடி கணக்கு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. கர்த்தர் ஏவினால் நீங்களும் 1 சதுரடியோ 2 சதுரடியோ, பெண்கள் நீங்களும் பார்வை இல்லவங்க, உங்களை மாதிரி பெண்கள் தான், ஆனால் பார்வை இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு அந்த தாகம் இருந்தால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஆலயத்துக்கு வருகிற ஒருத்தர் கூட நான் சாப்பிடாமல் அனுப்புகிறல, ஒரு நல்ல உணவு கொடுக்க உதவலாம். இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேன் வாடகையே வாரத்துக்கு 4000 ரூபா வந்துடும், இதற்கென்று உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு கை வராது, அடக்கம் வேண்டாம். இந்த ஆலயத்தின் தேவைகளை எத்தனையோ ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டு தான் வரேன். நீங்களும் வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவினால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. எப்படி தாங்க, இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே என்னோடு தொடர்பு கொள்ளலாம். இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே நாங்கள் எதை வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுகிறோம்? பிள்ளையாகவா, கூலிக்காரனாகவா, அல்லது மேலான பலனை பெறுகிறவர்களாய் எங்களுடைய ஆசை இருக்கிறதா? எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து தெரிந்தெடுத்துக்கொள்ள என்னை எங்களை தகுதிப்படுத்தும் சுவாமி. எல்லாவற்றையும் கற்ற மோசே இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை விட கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினானே, அந்த ஆசை எங்களுக்குள்ளும் வரட்டும் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.